சரி அதை விடு. நம்ம கொடைக்கானல் வீட்டை விக்கிறத பத்தி போன் வந்துச்சாமே. ஆமாடி, வள்ளி புருஷன் நம்ம வீட்டை வாங்குறதுக்கு ஆள் இருக்குன்னு சொன்னாரு. அதான் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டோமே. வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இப்ப யார் முடிவு பண்ணாங்க? எல்லாரும் தானே முடிவு பண்ணோம். எல்லாரும் எங்கம்மா முடிவு பண்ணோம்? காவேரி தான் வேண்டான்னு சொன்னான். நான் அப்படி சொல்லவே இல்லையே. மாப்பிள்ளைய வேணான்னு சொன்னாரேடி. அநியாயமா இருக்கே நீ பேசுறது. நம்ம வீட்டை விக்கிறதுக்கு எதுக்கு அவர் கருத்தெல்லாம் கேட்கணும்? ஏய் கங்கா, அது அப்பா கட்டின வீடுடி. அது இருந்துட்டு போட்டோம் விட. காவேரி தான் ஹோம் ஸ்டே மாதிரி ஏதாவது பண்ணலாம்னு சொன்னால. அவ சொல்ற மாதிரி பண்ணா வீடும் பாதுகாப்பா இருக்கும். நம்ம கைய விட்டும் வீடு போகாதுல்ல. அந்த வீடை விக்கணும்னு நினைச்சாலே ஒரு மாதிரி இருக்கே. அந்த வீடு நமக்கிட்டே இருக்கட்டும் விடு. அது சந்தானம் உங்களுக்காக ஆசையா கட்டின வீடுடி. ரெண்டு பேரும் சும்மா அப்பா பேரையே சொல்லி சென்டிமெண்டா பேசாதீங்க. அப்பாவே இல்லையா? இதுக்கப்புறம் இந்த வீடு இருந்தானே இல்லனா என்ன? நான் தெரியாமதா கேக்குறேன். இப்ப வீட்டை விக்கிற அளவுக்கு அப்படி என்னடி பிரச்சனை வந்துச்சு? நமக்கு இருக்கிற ஒரே சொத்து அந்த வீடு மட்டும்தான். அதையும் விக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நமக்குன்னு ஏதாவது தேவை வரும்போது அந்த வீடு தாண்டி நமக்கு உதவும். எதுக்கு திடீர்னு வீட்டை விக்கிறதுலே குறியா இருக்க? மா, அக்கா மட்டும் வீட்டை விக்கணும்னு யோசிக்கல. எனக்குமே அந்த வீட்டை விக்கணும் தான் தோணுது.